கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குள்ள செய்தியை நாம் தியானிப்போம். 139 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வழி நித்திய வழியா இருக்கும்போது ஆசீர்வாதம். நிறைய வழி இருக்கு, பாவ வழி இருக்கு, துன்மார்க்கமான அநேக காரியம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம நித்தியத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கிறோமா? அதை நம்ம யோசித்தாச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்டா மாறிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னா, நான் எந்த வழியில போயிட்டு இருக்கிறேன்? தேவ சித்தத்துக்கு நேரா நான் நடக்கிறேனா? தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிறேனா? நான் சத்தியத்தில் நடக்கிறேனா? நான் அவருடைய வழியில தான் நடக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்மள்ட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். பக்தன் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஜெபிக்கிறார், இப்படியே ஜெபிக்கிறார். என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். காலை வேளையில நம்ம எப்படி ஜெபிப்போம்? நமக்கு இது தேவை, நம்ம குடும்பத்துக்கு தேவை, நம்ம வாழ்க்கைக்கு தேவை. எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்னைக்கு இந்த காரியம் கரெக்டா இருக்கணும். சில குடும்பத்துல இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, எக்ஸாமுக்காக ஜெபித்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்க அதுக்காக ஜெபித்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு காரியம் உண்டு. தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கு. பக்தன் எப்படி ஜெபிக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, என்னை ஆராய்ந்து, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். காலையில் தூங்கி எந்திரிச்சாச்சு, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தேவனை துதிங்க. பகல் நேரத்தில் வீட்டில் இருக்கிறீங்களா, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. காலம் கடைசியா இருக்கு. கடைசி காலத்துல கொள்ளை நோய் என்று எழுதப்பட்டு, அதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, எல்லா பக்கமும் உலகத்துக்குள்ள என்னென்ன நடக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோமா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். அந்த ஒன்றை மட்டும் சரி பண்ணியாச்சுன்னா போதும், கரெக்டாக போயிட்டு இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி யோசிப்பீங்க. அதே போல தேவன் என் சிந்தனையை பார்க்காரு, தேவன் என் இருதயத்தை பார்க்கிறாரு. அவருக்கு பிரியமானபடி நான் நடக்கிறேன்னா அந்த ஒன்றை மட்டும் நம்ம யோசிச்சாச்சுன்னா போதும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்கிறார். என்னை பாருங்கப்பா, என்னை பாருங்க, இந்த நாளில் நான் எப்படி இருக்கிறேன், உமக்கு முன்பாக என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என் வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என்னை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்படி உரிமையா பேசுறார். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நாமும் கூட உரிமையோட ஜெபிக்க வேண்டும். என்னை பாருங்கப்பா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு என்னென்ன காரியத்தை தள்ளி போயிருந்தேன் எல்லா பாவத்திலும் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி உரிமையோடு நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார்.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிறார். ஏன்னா சில குடும்பத்துல இருதயத்துக்குள்ள தான் எல்லா குப்பையும் இருக்கும்ல. உலகத்துல தேவையில்லாத எல்லா காரியமும் உள்ள இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து தேவையில்லாம யோசிக்கிறது, தேவையில்லாம பேசுறது, அது எல்லாம் இதயத்துக்குள்ள அழகா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்ப கேட்டாலும் அழகா சொல்லுவாங்க. வேண்டாத காரியமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்துக்குள்ள வேதம் தான் இருக்கணும். தேவ ஆவியான இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாம எதுவுமே இருக்கக்கூடாது. கசப்போ, வெறுப்போ, பகையோ, பொறாமையோ, பெருமையோ தேவையில்லாம எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய கிருபையினால் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா? அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தாலே போதும். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று இப்படியே ஜெபிக்கிறார். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனையில என்ன இருக்கு அதையும் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி ஒருவேளை என்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என் இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நீ நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வேதாந்தத்திலே யாருக்கு வேதனை என்று பார்க்கும்போது மதுபானம், நீதிமொழிகள் 23 அதிகாரம் 29 முதல் 32 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று பார்க்கும்போது மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாந்தத்தில் யாருக்கு வேதனை என்று பார்க்கும்போது மதுபானம் இருக்கிற இடத்திலே அதில் தங்கி இருக்கிறவங்களுக்கு வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. 16 சங்கீதம் 4 வசனத்திலே அந்நிய தேவனை பின்பற்றியவர்களுக்கு வேதனை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை விட்டு விக்கிரகத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்ளும் போது, அந்த ஜனங்களோடு தொடர்பில் இருக்கும் போது வேதனைகள் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா விக்கிர வழிபாடில் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து அங்கேயும் போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ அடிமைகள் உலகத்துக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி இடத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வியாதி வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, பாடு வந்துட்டு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அந்நிய தேவனை பின்பற்றியவர்களுக்கு வேதனை பெருகும். அந்நிய தேவனை பின்பற்றியவர்களுக்கு, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளில் நான் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இன்று நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 32 சங்கீதம் 10 வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாந்தத்திலே துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்றவங்க துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் வீட்டில் சாபம் இருக்கு என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியில நடக்க வேண்டும், அநியாயமான காரியத்தை வெறுக்க வேண்டும், கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவ காரியம் எதுவா இருந்தாலும் அது வெறுக்க வேண்டும். அப்படி வெறுத்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க.
கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பலவிதமான தேவைகளோடு இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு ஆசீர்வாதம். அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது பெலிஸ்தர் கேட்கும்போது விட்டு கொடுத்துருவார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் விட்டு கொடுத்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கு. பயமானது வேதனை உள்ளது. நிறைய குடும்பத்துல வேதனைக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது பயம். நிறைய குடும்பத்துல பயம் 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 பயம். எதை எடுத்தாலும் பயப்படுவாங்க. கடன் வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். பேங்க்காரன் கேட்டுட்டு இருப்பாங்க, ஃபைனான்ஸ்ல கேட்டுட்டு இருப்பாங்க, சொந்தக்காரன் கேட்பாங்க. சில குடும்பத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், பேங்க்ல நகை இருக்கும். பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. கடன் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது பயம். பயமானது வேதனை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல எந்த பிரச்சனை இருப்பாங்கன்னா கடன்ல இருப்பாங்க. சில குடும்பத்துல இனிமேல் ஏன் வாழணும் அப்படிலாம் எண்ணங்கள் வந்துடும். மரண பயம், தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும். பயமானது வேதனை உள்ளது. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். இன்று நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படிதான் ஜெபிக்கலாம்? அதுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கான்னு சொல்லி முதல்ல நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே பயம் இருந்துச்சு. அதன் மூலியமா ஒரு வேதனை வரும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்தேன். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுன்னா துன்மார்க்கன். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில வேதனைகள் நிறைய இருந்துச்சு. தண்ணி அடிச்சா வேதனை வந்து போட்டிருக்கு. சில குடும்பத்துல தண்ணி அடிச்சு பணம் ஃபுல்லா அங்க போயிடும். அப்படி மாட்டிக்கிடுவாங்க. நான் விக்கிர வழிபாட்டுல போய் பல லட்சங்கள் கொடுத்துருக்கேன் ஒரு மனுஷனை நம்பி. அதன் மூலியமா என்னோட வாழ்க்கையிலே பல வேதனைகள் வந்துச்சு. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு. என்னோட வாழ்க்கையில வேதனையோடு நான் வாழ்ந்த காரியங்கள் நிறைய உண்டு. இப்படி நம்ம வாழ்க்கையில வேதத்தை நாம் தியானிக்கும் போது நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி இருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிகாலவில் செய்தி என்ன தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும். முதல்ல சொல்றாரு, என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க, என் சிந்தனையில நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன் அதெல்லாம் சோதித்து பாருங்க, சோதித்து அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இப்படியே ஜெபிக்கிறார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக இவ்வளவு காரியம் இருக்கு. ஒரு கம்பெனில வேலைக்கு கூப்பிடுறாங்க, ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்பாக நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்ல எல்லாமே பாஸ் ஆகணும். அவங்க சொன்ன படிச்சிருக்கணும், அவங்க சொன்ன குவாலிட்டி இருக்கணும், எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கு எடுப்பாங்க. உலகத்திலே சம்பளம் தர்ற இடத்துல இவ்வளவு காரியம் செக் பண்றாங்க. பரலோகத்தில் உள்ள தேவன் நம்ம குடும்பத்தை, நம்முடைய தலைமுறை, நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக ரவிராஜ் அப்படின்னா ரவிராஜ் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறான்னு சொல்லி முதல்ல பார்ப்பார். பார்த்துதான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் போது எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பார்? உங்க சிந்தனையில நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, உங்க குடும்பத்துல காரியம் என்ன, எல்லாம் தேவன் பார்ப்பார். ஒருவேளை வீட்டுக்குள்ள வேதனை உண்டாக்குற வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஏன்னா சில குடும்பத்துல நான் மட்டும் ரகசியமா இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அப்பப்ப சர்ச்சைக்கு போயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் விக்கிர வழிபாடா இருக்கும். அந்த வீட்டுல போய் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். ஐயோ, குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, போராட்டம், கெட்ட வார்த்தை பேசுறது, சண்டை போடுறது, வீட்டுக்குள்ள தூசணமான வார்த்தை, வீட்டுக்குள்ள தேவையில்லாம அடிதடிலாம் எல்லாம் நடக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆத்மா மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். மற்ற எல்லாரும் பார்த்தா மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, போதை அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது.
அந்த குடும்பத்துக்குள்ள யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் வீட்டில் இவ்வளோ நடக்கே, ஐயோ எப்போதுமே எங்கள் வீட்டுக்குள்ள வேதனையாக இருக்கே, இந்த பிரச்சனை எப்போ மாறுதல் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இவ்வளவு காரியம் இருக்கு. முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதே போல நம்ம சிந்தனையை பார்க்காரு, நம்ம இதயத்தினுடைய நினைவு பார்க்காரு, எல்லாம் பார்த்து தான் ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலவெளியில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ளே கசப்போ, வெறுப்போ, பகையோ, எரிச்சலோ, பொல்லாத காரியம் எதுவுமே இருக்க வேண்டாம். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இவ்வளவு காரியம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா காலையில் சில குடும்பத்திலே எப்படியாவது என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம இருதயத்தை பார்ப்பாரு, நம்ம சிந்தனை பார்ப்பாரு. நம்ம இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு அதை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், பகை இதெல்லாம் உள்ள வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அது எல்லாம் ஆபத்தா மாறிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ற கற்பணிப்போம். கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போயிடும். தேவன்கிட்ட கேளுங்க, நித்திய வழியில என்னை நடத்துங்கப்பா. உங்க பிள்ளையா நான் வாழணும். இந்த பூமியில வாழ்ற காலத்துல உங்க பிள்ளையா நான் வாழணும். அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தர கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தோட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எங்க வாழ்க்கை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ என்னோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. பூமியின் மேல் அக்னியை போடுவீங்கன்னு சொன்னீங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் 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 இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுத்திகரிங்கப்பா. எல்லா குடும்பம் பரிசுத்தமாக்கப்படட்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடப்படட்டும்ப்பா. விசேஷமா எந்தெந்த குடும்பத்துல தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேலி அடைக்கப்படட்டும். புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. புது வல்லமையினால் நிரப்புங்கப்பா. புது அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகத்தை தாங்கப்பா. யுத்த அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். கிருபையின் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஞான வரங்களால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உணர்வுள்ள இதயத்தை தாங்க ராஜா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. காண்டாமிருத்தது பலனை தாங்கப்பா. கழுகுகளை போல செட்டிலை குறித்து எழும்பணும். கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. மான் கால்களை தாங்கப்பா. விசேஷமா கர்த்தருக்காக நாங்கள் எழும்பணும்ப்பா.
கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. வெண் வஸ்திரம் தாங்க ராஜா. துதியின் உடைய தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விசேஷம் அந்த நாளில் வெண் வஸ்திரத்தை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்துக்கு கறந்துட்டு ஆசுங்க. உமக்கு பிரியமானபடி வாழணுப்பா. தீமையான கருத்தை வெறுத்து நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும். பரிசுத்தவனா நடக்கும் ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா மாறணும். பரிசுத்தமான கிருபை தாங்கப்பா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், மாம்ச கிரியாளி விட்டும், ஜென்ம கிரியாளி விடட்டும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவைமா மாற்றுங்க ராஜா. எங்கள் சரீரத்திலே அப்பா தலையில் உச்சங்கால் வரை எல்லா அவைகள் எல்லாம் இயேசு ரத்தினால நாமத்தினால் வேலை அடைபடட்டும் ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும். எங்க கண்களை கழிக்கும் பொழுது வீண் வார்த்தை பேசாதபடி வேல் அடைங்க ராஜா. எங்க இதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் இயேசு ரத்தினால கழுவப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ளே அப்பா இயேசு ராஜா வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தம் வாசம் பண்ணுங்க ராஜா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் பிரியம் இல்லாமல் எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. தேவ சித்தத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தம் மட்டும் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றும். கர்த்தர் பிரியம் இல்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் புறப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். இந்த நாளில் எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்துறோம் அந்த குடும்பம் எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னமன சகல விதமான ஆசீர்வாதம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால வானம் திரவட்டும். சிங்காசனத்தில் பலனை திறந்து இடங்கொள்ளாமல் போகட்டும். சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. அவனுடைய களஞ்சியம், அவனுடைய பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வெளியிட்டும். உங்களுடைய கட்டளைக்கு கீழ் படிந்து அவருடைய பிள்ளைகளை நாங்கள் மாறணும்ப்பா. கற்பனை கைகொள்ளணும், கிருபை தாங்கப்பா. அன்பில நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. விசுவாசத்துல வளர கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் சத்திய ஆவியானவர் அப்பா வரும்போது சகல சத்தியத்திலும் போதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்குள்ள சத்திய ஆவியானவர் வாங்குறாங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அவனுடைய கையின் கீழில் ஆசிரியங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வதிங்க. வியாதி அவங்களை விட்டு விளக்குங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால் எல்லா தடைகள்லாம் விலகி போட்டுப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா தடைகளும் விலகி போட்டு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள வீட்டில் பல விதமான தேவைகளோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். என் தேவன் மனம் பாருங்க. இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ திருமணநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்கப்பா. கற்பத்தின் கனி கர்த்தருடைய சுதந்திரம். எல்லா தடையெல்லாம் விளக்குங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் உங்களுடைய கண்ணீரை தொடங்க. பல மாசமா பல வருஷமா ஜெபிக்கிறாப்பா. இந்த வருஷத்திலே கர்த்தர் கற்பத்தினை தந்து ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையமா இணைந்திருக்காங்க. கர்த்தர் கூட கிருபைக்கா நன்றி அப்பா. மாசமா இருக்க பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து எல்லா தடையெல்லாம் விலக்கி விசேஷமா நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. உங்களுடைய கரத்துல பிடிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள நிம்மதியில்லா சூழ்நிலை, சில குடும்பத்துக்குள்ள சந்தேகம், சில குடும்பத்துக்குள்ள கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுமி ஏவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ அடிமைகள், செல்போன்ல சில குடும்பத்துல அப்பா டிவி பார்க்கறது தேவையில்லாம காரியங்கள், அந்த எல்லா கிரியர்களும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் மேம்படுத்தும்பா. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் என்னென்ன ஜெப குறிப்பு சொன்னாங்களோ அந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அவங்க பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. வேலைக்கு போற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைகள் அப்பா கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்துல வீசிங்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா தலையில ஆபரேஷன், சில குடும்பத்துல ஹார்ட் ஆபரேஷன், சில குடும்பத்துல
நீர் கட்டியிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கப்பா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் அலர்ஜி, சொரியாசிஸ், சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு கட்டியிருக்கிறாங்க. சில குடும்பத்தில் சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கோ படுத்த படுக்கையில் இருக்கவங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்களுடைய தலைமுறை காலத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். மரண தருவாயில் இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா சரீரத்தில் பலவிதமான பலவீனம், அந்த குடும்பத்தை உடனே சந்திங்கப்பா. நீங்க இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்க. யாரெல்லாம் எந்த இடத்துல உள்ளத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. பரிபூர்ணமாக அப்பா சுகம் வேணும்ப்பா, தீர்காயுஸ் வேணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ப்பா. தேவ ஞானம் வேணும்ப்பா, தேவ கிருபை வேணும்ப்பா, ஞாபக சக்தி வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துவிட்டு ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நிறைய குடும்பத்தில் கால வேளையில் தினம்தோறும் இணைந்திருக்காங்கப்பா. வேதத்தை வாசித்து முடிக்க கிருபை தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. இந்த வருஷத்தில் முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அப்படினும் எந்தெந்த குடும்பத்தில் நான் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், சில குடும்பத்தில் பணம் கொடுத்து வரலை, சில குடும்பத்தில் தங்களை ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை ஏமாற்றம், அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் தரங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வாசல் தரங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வாசல் தரங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு வாசல் தரங்கப்பா. காலை வேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா மிஷினரி மாதிரி இணைந்திருக்காங்க. சில குடும்பத்தில் காலை வேளையில் போட்டில் போடுறாங்க, விசை படகு, நாட்டு படகு, இன்னுமாக விவசாயத்துக்கு போகிறாங்க. சில குடும்பத்தில் வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி போடுறாங்க, காலை வேளையில் சிறுதொழில் பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் காலை வேளையில் டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் கடையில் வேலை பார்க்குறாங்க. சில குடும்பத்தில் வேறு வேறு நாட்டில் தங்கி இருக்கிறாங்க, வேறு வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா எந்தெந்த காரியம் வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல இருக்கோ என்று அப்பா யாரெல்லாம் யோசித்து பார்த்தாங்களோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நித்திய வழியில் நடத்துங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் நித்திய வழியில் நடத்துங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு. உலகத்தில் எந்த ஒரு மனுஷனையும் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறட்டும். அப்போ அந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க, பரிசுத்தவான்களை ஆசிரியங்க, மிஷினரி மாதிரி ஆசிரியங்க ராஜா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையனை யாரெல்லாம் கர்த்தருக்கா எழும்புறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கால வேளையிலே கடன் பிரச்சனையில நிறைய குடும்பத்திலே போராடுறாங்க. சில குடும்பத்திலே கால வேளையில் இன்னைக்கு அவசர தேவை இருக்குப்பா. சில குடும்பத்தில் குழுக்கு பணம் அடைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், சில குடும்பத்தில் பேங்க் லோன், நகை லோன், சில குடும்பத்தில் ஹவுசிங் லோன், ஃபைனான்ஸில் சில குடும்பத்தில் அப்பா கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்குது. சில குடும்பத்தில் காலை வேலையிலே அப்பா கார் டியூ, சில குடும்பத்தில் அப்பா மற்ற லோன், எல்லா தேவையிலெல்லாம் சந்திக்கிறது கிருபை செய்யுங்க. மனிதனுடைய கண்களிலே தயவடிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. அந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழலில் ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தலாம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே கணவர் இல்லாமல் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, மனுஷனால் ஏமாற்றப்பட்ட நிலைமை. சில குடும்பத்திலே ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க. அந்த குடும்பத்தோட கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன தேவையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என் தேவன் அற்புத அடையாளம் செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு அற்புத அடையாளம் வேணும்ப்பா. யாரெல்லாம் பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே நிறைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் சந்திங்க.
என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். விசாவுக்கா ஜெபிக்கிறங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறோம், டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்திலே வாழ்க்கையிலே பல சூழ்நிலை, சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமை, உபத்திரம், பல சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் விடுதலை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுதல் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கொடுத்து ஆசிரிங்க. உங்க நாம மட்டும் விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபிங்கள். பைபிள் சார்ட்டருக்கு இந்த வருஷம் பைபிள் வாசித்து முடிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் PDF அனுப்பி வைப்போம். கேட்டிங்கன்னா அனுப்பி வைப்போம். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு செய்தி பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.